இந்த இடமும் ஒவ்வொரு கலர் ஆட் இருக்கு. அது ஏன்னா பெயிண்ட் அடிச்சிருக்கு அதனால. லைட் இருந்தது. லைட். சயின்டிஃபிக்காட்டி இந்த ரெண்டுமே இல்லை. சயின்டிஃபிக்கா இது எதுனாலனா அப்சர்ப்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் ஒவ்வொரு லைட் வரும்போது அது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது ஒயிட் லைட், சன்லைட். இது வந்து வித் ஜிஆர்னு 4 கலர்ஸாக பிரியும். ஒவ்வொரு சர்ஃபேஸில் அது படும்போதும் அந்த சர்ஃபேஸில் இருக்க மாலிகூல்ஸ் தான் டிஃபைன் பண்ணுது எந்த கலரை அப்சர்ப்ஷன் பண்ணணும் அண்ட் எந்த கலரை ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஆர் ஒய்லட் கலர் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு ஒயிட் லைட் படும்போது இந்த 4 கலரும் அதில் ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் ஆகாமல் கிரீன், எல்லோ, ஆரஞ்சு இந்த 3 கலரும் வித் ப்ளூ இந்த 4 கலரும் அதில் வந்து அப்சர்வ் ஆகும். மீதி எல்லா கலரும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து பர்பிள்னு ஒரு கலர் ஃபார்ம் ஆகும். இந்த பர்பிள் கலர் ஃபார்ம் ஆகும்போது ப்ளூ அண்ட் ரெட் இந்த ரெண்டும் கலக்கப்பட தான் பர்பிள் ஃபார்ம் ஆகுது. இப்போ சிலது வந்து வெறும் ரெட்டுன்னு தெரியும். அது ஏன்னா அது கம்பைன்ட் இல்லை. ஏன்னா அது ஒரே ஒரு லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, மீதி எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணுது. அப்போ அது வந்து ப்ரைமரி. இது 2 லைட் அப்சர்வ் பண்ணப்போ கண்டிப்பாக வந்து அது 2 கம்பைன் ஆகி ஒரு செகண்டரி கலரை உருவாக்கும். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் 2 கலரால் மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகி ஒரு செகண்டரி கலர் ஆட்டு, அதாவது ஒரு ஃபியூஷன் கலர் ஆட்டு மாறுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 கிளாஸ் இருக்கு. அதில் 2 கிளாஸில் தண்ணி இருக்கு. அதில் ஒரு கிளாஸில் ப்ளூ மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்த இன்னொரு கிளாஸ்ல ரெட் கலர் மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து தண்ணியோட கலர் ப்ளூ ஆகி சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல ப்ளூ கலர் தண்ணினா இந்த கிளாஸ்ல வந்து ரெட் கலர் தண்ணி இருக்கு. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து ஒய்லட் கலர் பர்பிள் கலர் ஆட்டி வரணும். அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ண உடனே இது பர்பிள் கலராக மாறும். அதே மாதிரி தான் இப்போ இது ஒரு சர்ஃபேஸ்ல ஒயிட் லைட் ஹிட் ஆகும்போது மீதி எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணும். இந்த 2 கலரையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அதோட மாலிகூல்ஸ் இந்த 2 கலரை ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த 2 கலரும் இதே மாதிரி கம்பைன் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு இது வந்து பர்பிள் கலராக தெரியும். லைட் ஹிட் ஆகுறதுனால இது நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ஷனாக தெரியும். இப்போ பர்பிள் வந்து தனி ஒரு கலர் இல்லைன்னு சொல்றியா? ஆமாம், பர்பிள் வந்து ஒரு கலர் இல்லை, 2 கலர் சேர்ந்து கம்பைன் ஆகியனால தான் இது வந்து தனி கலர். சில கலர் வந்து தனி கலர் ஆட்டம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஒய்லட், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ இவ்வளவு வந்து தனி கலர் ஆட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். மீதி எல்லா கலரும் ஒன்றுக்கு மேல் இருக்கிற கலர் ரிஃப்ளெக்ட் ஆகி கம்பைன் ஆகி தான் மீதி எல்லா கலரும். இந்த கலர் யூனிக் கலர். இந்த 2 கலரும் யூனிக். இந்த 2ம் சேர்ந்து ஒரு கம்பைன்டு ஃபியூஷன் கலரும் உருவாக்கும். யூனிக் கலர்ஸ் யூனிக் கலர்ஸ் வந்து வித் ஜிஆர் ஒய்லட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, எல்லோ யூனிக் கலர்ஸ். பாக்கி உள்ளது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன், லைட் ரிஃப்ளெக்ஷன். வித் ஜிஆர்ல வந்து பர்பிள் கிடையாது. பர்பிள் கலர் ரெட்டும் ப்ளூவும் கம்பைன் ஆன கலர் தான் பர்பிள். அப்ப இருட்டு பிளேஸ்ல டார்க் பிளேஸ்ல இந்த கலர் எப்படி தெரியும்? என்ன கலரா தெரியும்? இந்த டார்க் பிளேஸ்ல இந்த கலர்ல வந்து ஒயிட் லைட் படாது. அப்ப வந்து இதுல ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அப்ப வந்து பிளாக் லைட்டை தான் இதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இது நம்ம கண்ணுக்கு பிளாக் கலர்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டார்க் கலர் ஆட்டோ தெரியும். ஒயிட் லைட்னா என்ன? ஒயிட் லைட் சன்லைட் தான் ஒயிட் லைட். அந்த சன்லைட் வந்து ஒயிட் லைட் ஆட்டு நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே கலர் தெரியுது. அது வந்து 2 கலர்ஸ் ஆட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. அதுதான் ஒயிட் லைட். சன்லைட்டா ஒயிட் லைட்டா சிங்கிள். அப்ப இது எப்படி நம்ம கண்ணுக்கு வயலட் பர்பிளா சேஞ்ச் ஆகுது? நம்ம கண்ணுல கோன் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸ் வந்து
எல்லா கலரையும் உள்வாங்கி நம்ம பிரெயினுக்கு நர்வ்ஸ் வழியாட்டி இது எந்த கலர்னு வந்து மெசேஜ் அனுப்புது. அதனால தான் நம்மளுக்கு இது பர்பிள் கலர், இது ரெட் கலர், இது ப்ளூ கலர் அப்படின்னு வந்து அந்த கோன் செல்ஸால தான் தெரியுது. இது நம்ம கண்ணுனால அது அப்படி தெரியுதா இல்ல நம்ம கண்ணு ரீசனா நம்ம கலர் தெரியறதுக்கு இல்ல அந்த லைட் ரீசனா? இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபார்மாவுக்கு லைட் ரீசன், நம்ம வந்து அதை உணர்ந்துக்க கண்ணு தான் ரீசன். நம்ம அதை ஃபீல் பண்ணது கண்ணு, நம்ம கோன் செல்ஸ் தான் ரீசன். ஒரிஜினலாவே நம்ம கண்ணு ஷோ பண்றது கரெக்டா இல்ல ஒரிஜினல் கலரே அதுதான்? ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே சரி. அப்போ வந்து ஆக்சுவலா அது வந்து பர்பிள் இது நம்ம பார்க்கறதுனால தான் பர்பிளா தெரியுதா? ஆமா, பர்பிள் தான் பர்பிளா தெரியும். பர்பிள் வந்து ஒரு கலர் இல்ல, பர்பிள் ஒரு கலர் இல்ல, நிஜத்துல இது வேற ஒரு கலரா இருக்கும். கோன் செல்ஸ் வந்து பர்பிள் கலரை மட்டும் வேற ஒரு கலராட்டு மாத்தி இந்த மாதிரி பட்ட ஒரு ஃபீல் தரும். ஆனா நிஜத்துல அப்படி ஒரு கலர் இல்ல, நம்ம கண்ணுனால தான் அது அப்படி தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா வேற அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், டாக்ஸ், கேட்ஸ், டீஸ், இதுக்கெல்லாம் வந்து இது வந்து வேற ஒரு கலராட்டு தெரியும். அது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் அந்த கோன் செல்ஸ் பொறுத்து இருக்கு. அப்ப இதுக்கு வந்து வேவ் லெந்த் இருக்கா? எல்லா கலருக்குமே வேவ் லெந்த் உண்டு. அந்த விப்ஜிஆர் அந்த 7 கலருக்கும் வேவ் லெந்த் உண்டு. ஆனா அந்த 7 கலரும் ஃபியூஷன் ஆகி பண்ணிய இந்த ரெட், கோல்டு, கிரே இந்த மாதிரி பட்ட கலருக்கெல்லாம் வேவ் லெந்த் கிடையாது. ஆனா இந்த பர்பிள் மாதிரி சிமிலர் ஆட்டு விப்ஜிஆர்ல ஒரு கலர் இருக்கு, அதுதான் ஒய்லட். அதுக்கு வேவ் லெந்த் உண்டு. 350 ல இருந்து 480 வரை அதுக்கு வேவ் லெந்த் உண்டு. வேவ் லெந்த் வேவ் லெந்த்னா இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்பா அதுக்குன்னு ஒரு ரேஸ் குறிப்பிட்ட இப்ப வந்து எல்லாத்தோடையும் இந்த ரெட்டுக்கு தான் அதிகமான வேவ் லெந்த் உண்டு. அதனால தான் அது வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணோம். ரெட்டை நம்ம ஃபார் அவேல வச்சுட்டு பண்ணாலும் ஏதோ ஒரு லைட் பிளிங்க் ஆகும் தெரியும். இப்ப அதே நேரம் ப்ளூவை வச்சா தெரியாது. அதுதான் வேவ் லெந்த். அது எந்த அளவு தூரம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. கிரீன் தான் செகண்ட். ஆமா, அதனால தான் டிராஃபிக் சிக்னல்ஸ்ல எல்லாம் வேவ் லெந்த் பொறுத்து தான் அந்த கலர்ஸ் வைப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறோம்னா அங்க உள்ள வச்சு பார்க்காம அந்த ட்ரெஸ் ஒரு கலர்ல தெரியுது, வெளியே வரப்ப இன்னொரு கலர்ல இருக்கு, இருட்டுல இன்னொரு கலர்ல இருக்கு. அது ஏன்னா இப்ப கடைக்குள்ள வச்சு பார்க்கும்போது அதுல ஒரு டைப் ஆஃப் லைட் இருக்கும், கோல்ட் அண்ட் ஒயிட் கலர் லைட், இல்லைன்னா பியூர் ஒயிட், இல்லைன்னா பியூர் கோல்டு, அந்த மாதிரி பட்ட லைட் அங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். அப்ப அந்த லைட்டு ஒயிட்டுக்கு கூட கொஞ்சம் கம்பைன் ஆகிருக்கும். அப்ப அங்க ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா ஹேப்பன் ஆகும் ஒயிட் இருக்கனால. அப்ப அது வந்து கோல்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கனால அந்த கலர் வந்து டிஃபரெண்டாட்டு நம்ம கோன் செல்லுக்கு இதாகும். இப்ப நம்ம வெளியில வந்து பார்த்தாதான் கரெக்டான கலரா தெரியும். ஏன்னா சன்லைட், ஒயிட் லைட், கரெக்டான ஒயிட் லைட் அதுல பட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கும்போது டியூப் லைட் எக்ஸெட்ரா மெனி டைப்ஸ் ஆஃப் லைட் அவைலபிளா இருக்கு. அப்ப ஒவ்வொரு டைப் ஆஃப் லைட்டுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து ஷேட்ஸ் வந்து மாறும். லைட் பர்பிள் இல்லைன்னா கிரேயிஷ் பர்பிள் அந்த மாதிரி மாறும். இன்னொரு இது என்னன்னா, இந்த ஃபிளவர் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல தான் இருக்கு, இது வந்து லைட் பர்பிள் கலர்ல தான் இருக்கு. ஆனா வந்து இது ரிஃப்ளெக்ஷனால ஹேப்பன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ள இருக்க சீல் வந்து ப்ரௌனிஷ் பர்பிளா இருக்கு. இதுலயே ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஒயிட் லைட்ல இதாகும்போது அது வந்து பாலிமர் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அது வந்து கோனா செல்ஸ்ல போய் அது வந்து தெரியும். இது வந்து ரிஃப்ளெக்ஷனால ஹேப்பன் ஆகுது இல்ல, மாலிகுலர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால ஃபார்ம் ஆகுது. அது வந்து ரிஃப்ளெக்ஷன். மார்பிள்ஸ், பெபிள்ஸ் அதெல்லாம் ரிஃப்ளெக்ஷனால தான் ஆகுது. இந்த ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ் இது மட்டும் தான் அதுல வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப கிரீனுக்கு பாத்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்குல்ல, அதே மாதிரி இதுலயும் ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதனால தான் அது வந்து லைட் பர்பிள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நமக்கு தெரியும். இப்போ வீட்டுக்குள்ள இருக்க டைல்ஸ்ல எல்லாம் பர்பிள் கலர் இருக்கு, அது எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருக்கிற டைல்ஸ்ல எல்லாம் பர்பிள் கலர்ல இருக்குன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல டியூப் லைட் போட்டுட்டு பார்க்காம அந்த பர்பிள் கலர் மோர் பிரைட்டா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பிளாக் கலரா இருக்கும். அதே டாபிக் தான், ரிஃப்ளெக்ஷனால தான். லைட்டை பொறுத்து தான் கண்ணுக்கு பிரைன் இந்த கலர் அதே மாதிரி தான். எல்லா கலர்ஸ்மே ரிஃப்ளெக்ஷனால தான் ஃபார்ம் ஆகுது. சோ அந்த ஃப்ளவருக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஃப்ளவருக்கும் ரிஃப்ளெக்ஷன் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ரிஃப்ளெக்ஷன் சம்பந்தம் உண்டு. ஒரு 100க்கு ஒரு 15% சம்பந்தம் உண்டு. எதுக்குன்னா இது வந்து நம்ம கண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்குது.
ஏன்னா நம்ம இதை பார்க்கணும்னா இதுக்கு உள்ள இருக்க கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வெளியில வரணும். அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படும். அதுக்கு வந்து ஒரு லைட். இப்போ இதுல லைட்டே இல்லாம இப்படி அடைச்சு வச்சுட்டு பார்த்தா பிளாக் கலரா தான் தெரியும். அப்போ வந்து இதுல ஒரு லைட் ஆகி ரிஃப்ளெக்ஷன் ஆகி நம்ம கண்ணுக்கு அது கோன் செல்ஸ் அது போனோம்னா ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படும். அதாவது இதுல வந்து கொஞ்சம் பார்த்து தான் அதை ஆக்ட் பண்ணும். மீதி எல்லாத்துலயும் வந்து அதுதான் மெயின் ரோல். இதுல டிஃபால்ட்டாவே கெமிக்கல்ஸ் கலர் இருக்கும். ஃப்ளவர்ல இருக்கும். ஃப்ளவர்ல இருக்கு, லீஃப்ல இருக்கும். நம்ம இருக்கும். அடுத்து அந்த லைட் பட்டோம்னா நம்ம இந்த கலரா தெரியுதா? கரெக்ட்டா? இந்த மாதிரி பர்பிள் மாதிரி வேற எந்த கலர் இருக்கு? கம்பைன் பண்ணி கிடைக்கும். கம்பைன் பண்ணி கிடக்கணும்னா பர்பிள் இருக்கு. கிரீன் வந்து ஒரு பிரைமரி இந்த விப்ஜார்ல உள்ள கலர் தான். ஆனா அதுமே கம்பைன் பண்ணி இருக்கும். ஏன்னா அது வந்து தனி டாபிக். அது வந்து எல்லோயும் ப்ளூவும் சேரம்ப அதை வந்து கம்பைன் ஆகி கிரீன் ஆட்டு வரும். அது ஒரு கலர். இல்லாம கோல்டு இருக்கு, கிரே இருக்கு. ஒயிட் லைட்டோட டிரான்ஸ்பரண்டும் பிளாக் சர்ஃபேஸும் சேரம்ப கிரே கலர் ஆட்டு மாறும். அடுத்த வந்து லைட் ப்ரௌன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பைன் கலர். கிரீன் கம்பைன்ட் அந்த கம்பைன் பண்ணி கிடைக்குதுன்னா அது விப்ஜார்ல வரக்கூடாது. விப்ஜார்ல வரக்கூடாது. ஆனா வந்து இப்ப நம்ம ரெயின்போ பாக்குறோம்னா அதுல கிரீன் இருக்கு. அப்ப வந்து அது வந்து ஒரு விப்ஜார்ல கண்டிப்பா வரவும் செய்யும். அதே நேரத்துல ப்ளூவையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணப்பலாம் கிரீன் கிடைக்குது. அது வந்து ஒரு சப் டாபிக் மாதிரி. ரெயின்போ அது நமக்கு ரெயின்போ எப்படி தெரியுது? அது ரெயின்போல இருக்க கலர் கான்செப்ட் தானே. ரெயின்போல இருக்க கலர்ஸும் ரிஃப்ளெக்ஷனால தான் தெரியுது. ரெயின் முடிஞ்ச பிறகு அந்த டிராப்லெட்ஸ் ஆர் அந்த வெதர் 45 டிகிரி செல்சியஸுக்கு இதுல இருந்ததுன்னா அந்த சன்லைட் அதுக்கு கூட ஆக்ட் ஆகுங்க. அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ரெயின்போ. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் பெபிள்ஸ் எல்லாம் நம்ம சன்லைட்டை முன்னாடி கொண்டு வச்சா அந்த ரேஸ் அதுல விழுந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆகி ஒரு சர்ஃபேஸை ஹிட் பண்ணும்போது அதுல அந்த கலர் தெரியும். இப்ப நம்ம ஒரு தண்ணியில ஆயில் மிக்ஸ் பண்ணதை கொண்டு சன்லைட்டை முன்னாடி வச்சா அந்த சன்லைட் அதுல பட்டு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆகி வேற ஒரு இடத்துல போய் ஃபால் பண்ணும். அந்த ஃபால் ஆகிய இடம் ஒரு ரெயின்போ மாதிரி காட்சி அடையும். அதுதான் பாத்தீங்கன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் லைட் ஸ்பெக்ட்ரம். இதுதான் வந்து ராமன் சார் வந்து பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கினார். ராமன்ஸ் லைட் எஃபெக்ட். இந்த லைட் இது கலர் வந்து எல்லாமே லைட் ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியுதுன்னா நீ இப்போ இந்த இது யூஸ் பண்ணி இந்த இது கலர் யூஸ் பண்ணல, இது இப்போ உள்ள இருக்கிறதும் ஒரு கலர் தான். அது எப்படி இது அந்த கலர்ல இருக்கு? நம்ம க்ளோஸ்ல அந்த பாக்கெட் க்ளோஸ் ஆகி தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு கலர் உள்ள இருக்குல்ல. இப்போ இந்த பாக்கெட் க்ளோஸ்ல இருக்குல்ல. ஸோ வந்து உள்ள வந்து சப்போஸ் வந்து டார்க் பிளேஸ்ல அது இருக்கு. அந்த டைம்ல எப்படி நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும்? அந்த டைம் இப்போ உங்களுக்கு தெரியுதா உள்ள இருக்குது? தெரியல. அப்ப இத வெளியில எடுக்கம்ப லைட் ஃபால் ஆகும் அதுக்கு மேல. அப்ப வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ க்ளோஸா இருக்கும்போது உள்ள இப்போ இது வந்து ஒன்லி ஒயிட் கலர் ஆர் பிளாக் கலர்ல இருக்கும். இது வெளியில வந்த பிறகு லைட் ஸ்பிளிட் ஆகி அதுல இருக்க மாலிகூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த கலராட்டு மாறும். இப்போ இது வந்து நீங்க இருட்டு ரூம்ல இந்த கலரை வெளியில எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு பிளாக் மாதிரி தான் தெரியும். ஏன்னா வந்து அப்ப லைட் இருக்கு. அப்ப எப்படி நம்ம ப்ளூவா இது கிரீனான எப்படி நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? அதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் தான் பண்ணணும். ஆர் அல்லது லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணணும். அந்த லைட் தான் டிஃபைன் பண்ணுது நம்ம கண்ணு. அதானே லைட் எல்லா கலரையுமே லைட் மட்டும் தான் டிஃபைன் பண்ணும். லைட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ். அது வந்து இன்சைட் ஆஃப் அது என்ன கெமிக்கல் இருக்குன்னு இதுல நம்ம டிசைட் பண்ணோம். இதுல இருக்க மாலிகூல்ஸை பொறுத்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற கலர் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதுக்கு தான் கெமிக்கல் யூஸ் பண்ணாங்க. அந்த கெமிக்கல் ஏற்ற மாதிரி அந்த கலர் மாறுது. ஏன்னா ஒரு கெமிக்கல் மாலிகூல்ஸ் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உஜாலா அது வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அதை நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஆலான்னு ஒன்று உண்டு. ஆலா வந்து அதை வந்து வாஷிங் ஒரு பவுடர் ஒரு வாஷிங் லிக்விட் தான். அதை வந்து ஊற்றினோன்னா திருப்பி அது வந்து வாட்டரோட கலர்லேயே மாறிடும் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ வந்து அது அப்போ இன்னொரு சப்ஸ்டன்ஸ் நம்ம ஊற்றம்ப மாலிகூல்ஸ் வேற மாதிரி ஆகும். அப்போ அது ரிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் ஆகும். கெமிக்கல் இது வந்து சேஞ்ச் ஆகாம ரிஃப்ளெக்ஷனை சேஞ்ச் ஆகி அவுட்புட் வந்து வேற கலர், அதாவது ஒரிஜினல் கலர் திருப்பி தரும். அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. அப்ப பேசிக்கா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ஆனா அது கலர் இல்ல, ஒயிட் அப்படின்னு சொல்லுங்க. ஒயிட் ஆர் பிளாக். ஒயிட் அப்படி
ஒயிட் ஆர் பிளாக் வருமா? ம். ஒயிட்னு எப்படி நம்ம ஏதாவது ஒரு கலர் தான் default இருக்கணும். colour. இப்ப அந்த இது க்ளோஸ்ல இருக்கு, இப்ப உள்ள இருக்குது உள்ள ஏதாவது ஒரு இதுக்கெல்லாம் கலர் black. அதாவது ரேரா தான் ஒயிட் இருக்கும். ஒயிட் பாத்தீங்கன்னா ஒரு அன்பார்ட்டட் சப்ஸ்டன்ஸ், அப்படி பாத்தீங்கன்னா ஸ்பேஸை வெளியில இருந்து கொண்டு வர சப்ஸ்டன்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேர் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு மினரலோ இல்லைன்னா ஒரு கெமிக்கலோ, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கும். ஏன்னா வந்து அதோட எலமெண்ட்ஸே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அந்த 6 எலமெண்ட்ஸுக்குள்ள இருக்காது. அந்த மாதிரி பட்டதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ மூன்ல உள்ள சாண்ட் அதை வச்சு பிரேக் பண்ணிருக்கியாவா ஐஏஎஸ்டில. அப்போ அந்த பிரேக் வந்து டார்க்ல வச்சு பார்த்தாலும் அதை வந்து மைக்ரோ மேக்னெட்டிக் மிஷின் வச்சு அது என்ன கலர் டிஃபால்ட் கலர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஏஎஸ்டில. அது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். ஆனா மீதி எல்லாருக்கும் பிளாக் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து கொண்டு வந்த ஒரு அன்டெஃபனைட் மெட்டீரியல். அதனால வந்து அதோட டிஃபால்ட் கலர் ஒயிட்டா இருக்கு. அதாவது ஒரு ரேர் மெட்டீரியல்ஸோட கலர் வந்து வேற மாதிரி. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கெமிக்கலே இல்ல, கெமிக்கலே இல்ல, அப்ப அது லைட் பட்டா என்ன நடக்கும்? கெமிக்கல் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையே இந்த உலகத்துல. உலகத்துல இல்ல. ஏர்ல கூட கெமிக்கல் இருக்கு, ஒரு நைட்ரஜன். ஆனா ஏர் நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஏர் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அதுல இருக்க மாலிகுலர் காம்போசிஷன் அந்த மாதிரி இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆனாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்ப அதுல ஏதாவது கெமிக்கல் சேர்ந்தனா அது நமக்கு கண்ணுக்கு. ஆமா, இப்ப சில கேஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆமா, சில கேஸ் எல்லாம் தெரியும். இப்ப நைட்ரஜன்ல காப்பர் போட்டா வந்து அது ஒரு கேஷியஸ் இது வரும். அது ஒரு பிரவுன் கலர்ல தெரியும். அது மாலிகுல் மாறி ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது கரெக்டா கலரா. இந்த பர்பிள பற்றி கொஞ்சம் டீடைலா சொல்லு பார்ப்போம். பர்பிள பத்தி, இந்த பர்பிள் கலர் பத்தி டீடைலா சொல்லு. பர்பிள் வந்து ஒரு வாட்டர் டாலிக் கலர். இது வந்து 2 கலர் வந்து காம்பினேஷன் ஆட்டு மாறுது. இதுக்கு ஸ்பெசிபிக் வேவ் லென்த் இல்ல. இதுக்கு வந்து ஒரு சிமிலர் விப்ஜிஆர் கலர் இருக்கு, அது வயலட். அதுக்கு ஸ்பெசிபிக் வேவ் லென்த் உண்டு. இது வந்து வேவ் லென்த் இல்லைன்னு சொல்லிட்டு இது அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியாதுன்னு நம்மளால குறிக்க முடியாது. ஏன்னா வந்து இதை ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம பார்த்தாதான் இதாகும். இதை வந்து யாது ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ஐஎஸ்டி கூட இதோட வேவ் லென்த் ஆர் இதோட டிஸ்டன்ஸை இதுவரை கால்குலேட் பண்ண முடியல. ஏன்னா வந்து இது ஒரு கம்பைன்டு கலர். ஆனா வந்து சில கம்பைன்டு கலரை வந்து நம்ம பண்ணலாம். ஆனா இது வந்து ஒரு ஸ்பெசிபிக், ஏன்னா இது வாட்டர் டாலிக் கலர். அதனாலதான் ஆனியன் வந்து நம்ம தூரத்துல வச்சுட்டு அங்க போய் பார்க்கும்போது அது வேற கலர்ல தெரியுது. ஏன்னா அது வந்து ஒரு பர்பிள் கலர் ஆப்ஜெக்ட் அண்ட் அதுல வந்து ஏகப்பட்டமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. அதுல ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது வேற கலரா தெரியும். அதனால இதுக்கு வந்து வேவ் லென்த் இல்ல. அடுத்தது வந்து இதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது டிஃபரெண்ட் ஷேட்ஸ்ல தெரியும். இது வந்து இப்ப ஹீட் அந்த லைட்டோட எலமெண்ட்ஸை பொறுத்து இந்த இது மாறும். ஏன்னா இது ஒரு வாட்டர் டாலிக் கலர். இப்ப ஒரு லைட் வந்து ஹீட்டா இருக்கு, இல்லைன்னா கூலா இருக்கு, இல்லைன்னா நார்மலா இருக்கு, ஏதாவது ஒரு இது கண்டிஷன்ல இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மாறும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரே இதுதான் தரும். ஆனா இதுல வந்து மாறும். லைட் ஷேட் மாறும், டார்க் ஷேட் ஆட்டு மாறும், இல்லைன்னா கிரேயிஷ் ஆட்டு மாறும். இதுதான் இதோட மெயின் காம்பனன்ட்ஸ். அப்ப அது வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனால நம்ம கண்ணுக்கு அந்த கோன் செல்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுதோ அப்படி நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் தெரியும். பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் இதை வச்சு 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஒன் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கல்ல ஒரு ஆல்கஹாலோ இல்லைன்னா ஒரு எரிபொருளுக்கோ கூட மிக்ஸ் பண்ணி அதை எரிச்சா அந்த ஃபிளேமோட கலர் டிஃபரெண்ட் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மல் ஆட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மாலிகுலர் இந்த ரெண்டத்துக்கு தான் சேஞ்ச் பண்ணும். ஆனா அது பாத்தீங்கன்னா பல இதுக்கு சேஞ்ச் ஆகும். ஒன்று ஆக்சிடைசேஷன், அடுத்தது அந்த ஆல்கஹாலோட மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ், அடுத்து அந்த கெமிக்கல், அடுத்து அந்த ஃப்ளேம் பண்ணக்கு நம்ம ஃப்ளேம் பண்ண வைக்க போற ஒரு சப்ஸ்டன்ஸோட இது கண்டிஷன், டெம்பரேச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணும். அதனாலதான் அது வந்து ஒவ்வொரு கலர் ஆட்டு நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணப்ப தெரியுது. அது ஒரு ஃபன் ஃபேக்ட் ஆட்டு byju's.comல வந்து அது வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒயர்ஸ் 2 காப்பர் ஒயர்ஸை நம்ம வால்டேஜ் கொடுத்து கிட்ட வைக்கும்போது ஸ்பார்க் வராது. அந்த ஸ்பார்க் வந்து லைட் ப்ளூ ஆர் இண்டிகோ கலர்ல தெரியுது. அதுவும் வந்து ரிஃப்ளெக்ஷனால நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஸ்பார்க்னா ஒரு செகண்ட்ல போயிடும். அப்ப வந்து அது அவ்வளவு பிரைட்டா நம்மளுக்கு தெரியுது. அப்ப வந்து லைட் டிமிஷா தெரிஞ்சா கூட ரிஃப்ளெக்ஷனால நடக்குதுன்னு சொல்ல முடியும். அது ஏன்னா அதான் ஒரு ஃபன் ஃபேக்டர். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் அந்த மாதிரிதான் அந்த
நிலையில எவ்வளவு ஆக்சிஜன், எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன், எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் அந்த காப்பர்ல இருக்க தூசி, அடுத்தது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் கரண்ட், அந்த கரண்ட் எந்த மாதிரி ஜெனரேட் ஆகுது, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியா விண்டா, அதெல்லாம் ஏற்பட்டு அது வந்து மாறும். இப்ப பாத்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில ஒரு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட டர்பைனை வச்சு ஸ்பார்க் உருவாக்கும் போது அது வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் மிக்ஸ்டு வித் லைட் ப்ளூ கலர், அது ஒரு சூப்பர் ஃபேசினேட்டிங் கலராட்டு இருக்கும். அதே நேரம் நம்ம விண்ட் பவர்ல ஒரு ஹை விண்டி பிளேஸ்ல கொண்டு விண்மில்ல வச்சு ஜென்ரேட் பண்ணப்ப அது ஒரு டிம்மிஷ்டு ப்ளூவா இருக்கும். அதாவது இந்த ப்ளூக்க கூட கிரே சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து அதேன்னு சொல்லலாம், அது ஒரு ஃபன் ஃபேக்ட். அப்போ வந்து அந்த இடத்துல எந்த மாதிரி ஆக்சிடேஷன், எந்த மாதிரி விண்ட், டெம்பரேச்சர், அடுத்தது டஸ்ட், இது எல்லாமே அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். நாய்ஸ் கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா நாய்ஸ்ல இருந்து வர ரேஸ் அதுல இருக்க மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த டிஸ்டர்பன்ஸ்னால ரிஃப்ளெக்ஷனோட கெமிக்கல் மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால கூட இந்த ரிஃப்ளெக்ஷனோட கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்பார்க் வந்து லைட்டுக்கு ரீசன் ஸ்பார்க் பண்ணணும்னீங்கல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரீசன் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா, அது ஃபுல்லா ரிஃப்ளெக்ஷனோட ரீசன் இல்ல. அது ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, ஆனா வந்து ஃபுல்லா இல்ல. அதோட மோஸ்ட்லி ரீசன் மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் தான். அது வந்து சுத்தி இருக்க மொத்தம். இப்ப இது பாத்தீங்கன்னா இதுல இருக்க மாலிகுலர் இந்த பேஸ்ட் உள்ள இருக்க கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் மட்டும் தான் பண்ணும். இப்ப ஸ்பார்க் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒயர்னு வச்சுக்கோங்க. இதுல ஸ்பார்க் வருதுன்னா இப்ப நான் பேசுற ரேஸோட மாலிகுலர், இந்த ஐட்டம்ஸோட மாலிகுலர், அடுத்து அதுல ஸ்பார்க் வரக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ரொடியூஸ் பண்ண டைப்போட மாலிகுலர், அடுத்து அது ப்ரொடியூஸ் வர ஸ்பீடோட மாலிகுலர், சுத்தி இருக்கிற டெம்பரேச்சரோட மாலிகுலர், விண்டோட மாலிகுலர், டஸ்டோட மாலிகுலர், அந்த விண்ட்ல இருக்க தனித்தனி டைப்ஸ் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், இதோட மாலிகுலர் எல்லாத்தையுமே பார்த்து தான் அதோட கலரை டிசைட் பண்ணும். ஆனா வந்து அது மோஸ்ட்லி ப்ளூவோட ரிலேட்டிவா தான் இருக்கும். பாஸ் ஆக அந்த கரண்ட் இருக்குல்ல, அந்த கரண்ட்ல லைட் படி நேரம் நமக்கு அந்த லைட் கண்ணு வந்து கரண்ட் தான். அது கரண்ட் இன்விசிபிள் சம் அதுல வந்து லைட் படம்ப தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பார்க்க வந்து நம்ம டார்க் பிளேஸ்ல வச்சு கூட கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். ஆமா, ஏன் அங்க வந்து ஒயிட் லைட்டே படாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்பார்க்க நம்ம டார்க் பிளேஸ்ல வச்சு பார்த்தோம்ப அது வந்து ஒயிட் லைட் இருக்காது. ஆனா சுத்தி எப்படியும் ஏதாவது ஒரு மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்னு அங்க விண்டோ, டஸ்டோ ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ வந்து ஹை வோல்டேஜ் அதை வந்து புஷ் பண்ணம்ப எல்லா மாலிகுலோட இது ஒரு இதாகி ஒரு ரேஸ் கிரியேட் பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ரேஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரேஸ் கிரியேட் பண்ணும். அந்த பொறுத்து அந்த வோல்டேஜ் இப்போ 240 வோல்ட்ஸ்னா ஓவர் பிளாஸ்டிங் ரேஸ், இல்லைன்னா கம்மி அந்த ரேஸுக்கெல்லாம் டிஃபால்ட்டா கலர் வரும். அந்த ரேஸுக்கெல்லாம் அது ப்ரொடியூஸ் ஆகுற மாலிகுலை பொறுத்து அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே கலர் வந்துடும். டிஃபால்ட் கலர். ஆனா லைட் பட்டா தான் கலர் வரும். ஸ்பார்க்ல மட்டும் அந்த மாதிரி வரும். அங்க உள்ள ரேஸுக்கு அதுவுமே டிஃபால்ட் கலர் வந்து வித்தவுட் ஒயிட் லைட். ஏன்னா வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணாமலே அதில் ஒயிட் லைட் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இப்போ பேட்டரிஸ் இல்லைன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அது ஏற்கனவே அதில் ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும் ஒன்லி பேட்டரி. அப்போ வந்து அது ஏற்கனவே லைட் இருக்க பிளேஸ்லையோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒயிட் லைட் படும் போது தான் அது ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அது வந்து படம்போ அதுக்குள்ளே அது இருக்கும். ஏன்னா அதோட மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி அதை வந்து அது கெப்பாசிட்டர் அது மாற்றிடும். அப்போ வந்து அதுலேயே அது இருக்கும்போ அப்போ வந்து அப்படியே இதான் ரியாக்ட் ஆகும். அந்த கரண்ட் வரம்ப மட்டும் அது ஏன்னா வந்து கரண்ட்ல இருக்கும். நம்ம பேட்டரியில கரண்ட் ஸ்டோர் பண்ணம்ப ஒரு வெளிச்சமான பிளேஸ்ல வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து அதான் ஸ்பார்க் வர்றது வந்து அது சுற்றி சரௌண்டிங்கில் உள்ள இதை பொறுத்தான் நீ வருதுன்னு சொல்கிற விண்டு அப்படின்னா. இப்போ வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இப்போ ஒரு இருட்டான இடத்துல அந்த விண்டு கூட இல்லை, ஏர் கூட இல்லை, அப்போது அது எதை பொறுத்து வருது? ஏர் கூட இல்லாமல் எப்படி நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ணோம்? ஏர் கூட இல்லாமன்னா இப்போ ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ் உள்ள ஏரை எடுத்துட்டோம், உள்ள இருக்க ஏரை எடுத்துட்டோம். அது எப்படின்னா ஒயர் உள்ள இருக்கும்ல, ஒயர்ல ரப்பர் இருக்கும்ல, அதுல ஒரு மாலிகுலர் இருக்குமா, அதுல காப்பர் இருக்குமா, அதுல ஒரு மாலிகுல்ஸ் அந்த ஒயர் உள்ள இருக்க ஸ்பேஸ்ல லைட் ஒயிட் லைட் இருக்கும் இல்ல, அது அந்த ஒயர்லயே மாலிகுல்ஸ் இருக்கும், காப்பர்லயே மாலிகுல்ஸ் இருக்கும். இப்போ மாலிகுல்ஸ் இருக்கு அந்த ஏர் ஒண்ணு இல்லாத அதை மூடி வச்சிருக்கோம்ல ஒரு கிளாஸோ ஏதோ ஆகணும், அதுல மாலிகுல்ஸ் இருக்குமா?
கிளாஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பாலிமர்ஸ் இருக்கும். ஓ எல்லாத்துலயுமே ஏதாவது ஒன்று இருக்கா? அப்ப நம்ம பேட்டரியில இருந்தா கரண்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு பவர் சோர்ஸ் அது வந்து நம்ம எடுக்க முடியாது. அதுல ஒயிட் லைட் பட்டுதான் இருக்கு. அப்ப அது ஒயிட் லைட்டா இருக்கு. ரெண்டும் சேரப்போ ஸ்பார்க். அப்ப வந்து தெரியும். சட்டையில வந்து நீல கலர் ஊத்துனா இதாயிருமா, பர்பிள் ஆயிருமா? சட்டையில இந்த கோட்ல வந்து நீல கலர் ப்ளூ கலர் ஊத்துனா பர்பிள் ஆயிருமா? இட்ஸ் a fascinating question. இப்போ நம்ம இந்த ப்ளூவை வந்து இந்த ரெட் கலர் கிளாத்ல மிக்ஸ் பண்ணா பர்பிளா மாறுமா பார்த்தா இது வந்து நூல். இந்த நூல் ஒவ்வொரு நூல்லையும் அதுல வந்து ஷேட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு கெமிக்கலால ப்ரிசர்வ் ஆர் ஸ்ட்ராங் நோட்டு கட்டிப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அது வந்து லிக்விட் ஃபார்மாட் மாறணும்னா தண்ணி ஊற்றணும். ஆனா வந்து இதுல அதுக்கு ஒரு கெமிக்கல் ஊற்றி தண்ணி ஊற்றினாலும் கலர் போகாதுல. அப்போ இப்ப கலர் போடுற சாயம் போற சட்டையா இருந்தா ப்ளூ ஊத்துனா மாறும். லைட் ஷேடு ஒய்லட் தரும், பர்பிள் தரும். ஆனா இப்ப நம்ம ஊத்துனா தராது. ஏன்னா வந்து அதுல இது வந்து கட்டி சாயம் போகாதது. இங்க வந்து ஒரு கலர்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. ஏதோ ஒன்று. அப்போ அது இந்த வந்து ஃப்ளவர் வச்சிருக்கோம். ஏதோ இது அதை இப்போ ஸ்பேஸுக்கு கொண்டு போறேன். அப்ப என்ன ஆகும்? ஸ்பேஸ் ஸ்பேஸுக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பெட்டல்ஸ் ஆஃப் ஃப்ளவர், இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஒரு ராக்கெட்ல வச்சு ஸ்பேஸுக்கு கொண்டு போறோம். அங்க வந்து லைட் இருக்குமா இல்லைன்னா இருக்காதா? இருக்கு. ஸ்பேஸ்ல லைட் இருக்குமா இருக்காதா? இருக்கு. ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா லைட் இருக்கும். ஸ்பேஸ்ல லைட் இருக்கும். ஸ்பேஸ்ல லைட்ல இருக்கும். ஏன்னா வந்து சன், ஸ்டார்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், அடுத்த ஜூபிட்டர், பிளானட்ஸ், ஐலண்ட் எல்லாம் லைட் வருமா? அப்போ வந்து அங்க கலர் சேஞ்ச் ஆகுமா? அங்க லைட்டுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து பியூரஸ்ட் லைட் கிடையாது. ஏன்னா சன்லைட், ஸ்டார்ஸ். அதனால வந்து இதோட அங்க வைப்ரண்ட், அதாவது பிரைட்டா தெரியுமே தவிர கலர் டிஃபரன்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஜூபிட்டர் ஆர்டினரி கலரும் காம்பினேஷன் கலருமே சேஞ்ச் ஆகாது. இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து நம்ம இப்ப ஜூபிட்டருக்கு கொண்டு போனோம். ஜூபிட்டர் அந்த மாதிரிப்பட்ட பிளானட்டுக்கு இதை கொண்டு போகலாம், சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க வந்து சன்லைட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா அது வந்து கேஷியஸ் பிளானட். அப்போ வந்து அந்த கேஸ்ல பட்டு சன்லைட் வரும்போது அது வேற ஒரு மெட்டீரியலாட்டு வருது. லைட் வந்து வேற ஒரு மெட்டீரியல். அப்ப இதுல படும்போது இதுல வேற ஏதாவது ஒரு கலர் போண்டது இருக்கு. ஆனா வந்து அதை வந்து யாருமே பண்ணதில்லை. ஏன்னா ஜூபிட்டர் உள்ள போக முடியாது, கேமராஸ் அனுப்ப முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் கேஷியஸ் பிளானட். சரி, இன்னொரு பர்பிள். இப்போ நம்ம இந்த ப்ளூ ஏதோ ஒரு லைட்டு ஒயிட் லைட் இல்லாம வேற லைட்டு காட்டணும். ஒரு பர்பிள் லைட்டை நான் இதில் கொண்டு காட்டணும். ஒரு டார்க் ரூம்ல அந்த ப்ளூ கலர்ல ஒரு ரெட்டோ ப்ளூவோ இல்லை வேற ஏதோ ஒரு கலர் லைட்டு ஒயிட் தவிர்த்து வேற ஏதாவது லைட் காட்டினா எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளூ எடுத்துக்கலாம். இந்த ப்ளூல இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு கலர் லைட் காட்டியும் அப்படின்னா எந்த கலர் ஆட்டும் அது வரும். அதுதானே. அப்போ வந்து எல்லா கலருமே ஒயிட் லைட்டா தான் மேட் ஆகிருக்கும். ஒரு ஒயிட் லைட்ல இருந்து 7 கலர் பிரியும். அந்த 7 கலர்லாம் ஃபியூஷன் ஆகி எல்லா கலரையும் மாற்றும். அப்போ வந்து அது எப்படி ஒரு பெர்சன்டேஜா போயிட்டு இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஒயிட் லைட்டும் இதுல மிக்ஸ் ஆகும். அப்போ வந்து இது வந்து லைட் ப்ளூயிஷ் தரும். அடுத்தது மீதி வந்து அதுல எல்லோ, கிரீன் அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் என்ன ஆகும்னா இப்ப இதுல ஒரு எல்லோ கலர் லைட் அடிச்சா அது ஒரு கிரீன் அண்ட் ப்ளூவை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் தரும். அடுத்து வந்து இந்த இதுல வந்து நம்ம என்ன கலர், எல்லோ கலரே வச்சிருப்போம். இதுல எல்லோ கலர் சேர்த்தா ஆரஞ்சு அண்ட் ரெட் ஆட்டு தரும். லைட் காட்டும். லைட் காட்டும். எல்லோ லைட் காட்டும். ஏன்னா வந்து அதுல வந்து கொஞ்சம் மட்டும் ஒயிட் லைட் இருக்கும். அப்போ வந்து இதோட சிமிலர் கலர்ஸ் தான் காட்டும். இப்ப பிளாக் காட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டார்க் கலர் காட்டும். ஏன்னா அதுல ஒயிட் கலர் அவ்வளவா இருக்காது. ஆனா நீ இது ஆர்டினரி கலர்னு தானே சொன்னேன். ஆமா, இது ஆர்டினரி கலர். அது அப்ப சேஞ்ச் ஆகி காட்டுதுலாம். எங்க சேஞ்ச்? ஆமா, ஏன்னா வந்து அதுல நம்ம ஒயிட் லைட் காட்டினாதான் ஆர்டினரி கலர். வேற கலர் டிஃபரண்ட் கலர் காட்டுங்க. நம்மளோட நேச்சுரல் லைட்டை வச்சுதான் இதுவரை அவங்க பண்ணிருக்காங்க. பாக்கி உள்ள லைட் எல்லாம் காட்டினா இந்த கலர் பிளஸ் ஒரு ஷேட் தான், ஒரு ஷேட் ஃபியூஷன் ஷேட். ஏன்னா அதுல ஒயிட் லைட் உண்டு. இப்போ நம்ம பேசுனதுல எந்த क्वेश्चन உங்களுக்கு புதுசா நீ எதிர்பார்க்காத क्वेश्चन இல்லனா ஆச்சரியப்பட மாதிரி இருந்த क्वेश्चन அது புதுசா நீ அப்படின்னா நம்ம ஒரு கலரை வந்து
ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ள ஒரு லைட்டாக எல்லாம் வச்சா என்ன ஆகும் கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்து. அடுத்த இன்னொன்று வந்து இதை வந்து நம்ம ஸ்பேஸுக்கு கொண்டு போனால் என்ன ஆகும்னு கேட்டாலும் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்து. இந்த ரெண்டும் தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருந்து. வேற வந்து கொஞ்சம் மட்டும் யோசிக்க மாதிரினா இதில் வந்து வேற ஒரு லைட்டை காட்டினா என்ன ஆகும். அது பட்ட கலர்ஸ் டாபிக் எல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்மளுக்கு நிறைய ஸ்கில்ஸ் அடுத்தது வந்து பேசுகிற திறமையும் கொடுக்குது. இது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பெரிமெண்ட், சச் அண்ட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தந்த கேஏபி டீமுக்கு எங்கள் எல்லாரும் சார்பாகவும் மிக்கமான நன்றியை கூறி நாங்கள் விடைபெறுவோம்.